இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் முழுவதுமாக கடவுள் நமக்கு கற்பிக்கின்ற ஒரே ஒரு விஷயம் இன்றைய தியானம் தான். மனமாற்றம். பெரியவங்க சொல்லுவாங்க, விழுறது தப்பு இல்லை, விழுந்து கிடக்கிறது தான் தப்புன்னு சொல்லுவாங்க. தவறி விழுவது என்பது ஒரு மனித இயல்பு. அது தப்பு கிடையாது. தப்பு செய்யாத யாருமே உலகத்தில் கிடையாது, சரிங்களா? ஆனால் அந்த தவற்றிலேயே அப்படியே பயணிக்கிறோம் பார்த்தீங்களா, அதான் மிகப்பெரிய தப்புன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கடவுளுடைய எண்ணம் தான். தன்னுடைய பிள்ளை தவறி விழறான், ஆனால் அந்த பிள்ளை அந்த தவறிலேயே இருப்பது ஆண்டவருக்கு ஏற்ற காரியம் கிடையாது. சாலமோன், தாவீது அரசன், மோசே, இல்லையா, தன்னுடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் எல்லோருமே தவறி விழுந்தாங்க. ஆண்டு சொல்ற வார்த்தை, மீண்டு வா, மனம் மாறி வா. தவறுவது மனித இயல்பு. நான் தவத்திலேயே விழுந்து கிடக்காது. ஊதாரி மகன் ஓமை இதை இப்படிதான் சொல்றாங்க பார்த்தீங்களா? சின்ன பையன் தூக்கிட்டு ஓடுறான். அங்க போயிட்டு மனசு மாறி திரும்பி வரான். அவன் வந்த பிறகு என்ன பண்றான்? அந்த மனமாற்றத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு தன் மகனுக்குரிய அனைத்து மாட்சியும் அனைத்து மரியாதையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. கொடுக்குறா இல்லையா? மனமாற்றம் ஆண்டவருக்கு தேவையான ஆண்டவருக்கான விரும்புகின்ற ஒரு காரியம். அதான் இன்றைய தியானம் தான். இன்னைக்கு ஏசப்பா ஏன் இறந்து உயிர்த்தார்? அவர் பாடுபட என்ன காரணம்? உங்க பாவத்தால் என்கிட்ட கொடுங்க, நீங்க நல்ல பிள்ளைகளா சுத்தமான மனசா இருக்கு. அவருடைய விருப்பம் தானே. திரும்பவும் பாவத்தில் விழாதீங்க. சொல்களே, மனமாற்றம் ஆண்டவருக்கு தேவையான காரியம், ஆண்டவர் விரும்புகிற காரியம். என் பிள்ளைகளே, நீங்கள் தவறு செய்வீங்க, ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் மனம் மாறி என்ன பண்ணுங்க, நல்ல வாழ்க்கைக்கு திரும்புங்கள். இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு பேதுரு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்றார். இப்பா, நீங்க செய்த காரியம் சொல்றது தெரியாம செஞ்சிட்டீங்க. அவருடைய எப்போது நம்ம சொல்லணும், நண்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமலேயே இப்படி செஞ்சிட்டீங்க. மாசு மறுவற்ற கடவுள் ஆண்டவர், அவர் போதகர், இறைவாக்கினர் ஏசப்பாவை நீங்க கொண்டுட்டீங்க. நீங்க தெரிஞ்சு செய்யல, நீங்க பண்ணீங்க, தெரியாம செஞ்சிட்டீங்க. இருந்தும் இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க உங்களோட அந்த பாவம் போகும்படியாக என்ன பண்ணுங்க, மனசு மாறி அவர்கிட்ட திரும்பி வாங்க. எதற்கு வார்த்தை இது? எப்ப எனக்கு தெரியாம பாவம் செஞ்சிட்டீங்க ஐயா, அதுலயே இருக்காதீங்க. என்ன பண்ணுங்க, மனசு மாறி என்ன பண்ணுங்க, திரும்பி வாங்க. சிலர்களே, நற்செய்தியும் சொல்றது அதுதான். இன்னைக்கு சிலருக்கு என்ன பண்றாங்க பாருங்க, பயந்துட்டு உட்காந்துருக்குறாங்க. எம்மாவுஸ் போன சிலருக்கு திரும்பி வந்து சொல்றாங்க, நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம், வழியில் வந்தாரு, அவர் அப்பம் பெட்டு கொடுக்கும்போது நாங்கள் அவரை கண்டுகிட்டு இருந்தாங்க, பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் நம்பல. அப்படி இருந்தாலும் உட்காந்துருக்காங்க பயந்துட்டு. அப்படி மத்தியிலே ஆண்டவர் தோன்றுகிறார். அவர் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நம்ம இன்னைக்கு ஏசப்பா தன் சீடர்களுக்கு சொல்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். தன் கூடவே சாப்பிட்டு உண்டு உறங்கி தன் சீடர்களுக்கு சொல்ற வார்த்தை இது. சகோதரர்களே, நான் கூட சொன்னேன், நான் இருக்கும்போது சொன்னேன், நான் இறக்கணும், உயிர்த்து வரும்னு சொன்னேன். நீங்க இன்னும் அதை நம்பல. அதை நீங்க நம்பல. என்னுடைய வார்த்தை நீங்க புரிஞ்சிக்கல. இங்க பாருங்க பார்ப்போம். மீண்டுமாக அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு அவங்களோட மனக்கண்களை திறந்தார். அதுக்கு பாருங்க பார்ப்போம். அவர்களிடம் மெஸ்ஸியா துன்புற்று இறக்க வேண்டும், மீண்டும் உயிர்த்து வர வேண்டும், இது தந்தையினுடைய கட்டளை. அதை கீழே பாருங்க பார்ப்போம். பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள். எருசலேம் தொடங்கி உலக எல்லை வரை
அவனுடைய பெயர் பறைசாற்றப்பட வேண்டும். என்னுடைய செய்தி பறைசாற்றப்பட வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக மனம் மாற்றம் அடைய வேண்டும் மக்கள். இதை வலியுறுத்தி சொல்றது பாருங்க. சகோதரர்களே, மனமாற்றம், மீண்டுமாக சொல்கிறேன், மனமாற்றம் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். சகோதரர்களே, நல்லா கவனிக்கணும். நம்ம ஒரு கடவுள் சொல்லுவார், ஒருவன், அதாவது கடவுள் மட்டுமே பாவம் அறியாதவர். மற்ற எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், தவறக்கூடியவர்கள் தான். ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதனால நம்ம எல்லாம் அப்படியே பாவம் செய்யாமல் சுத்தமாக அப்படியே, அதை ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் விரும்பலன்னா அவருக்கு தெரியும், மனுஷன் தவறுவான், என் பிள்ளை தவறு செய்வான் தெரியும். இருந்தாலும் அந்த தவறில் மனசு தான் சொன்னார் இல்லையா, ஒரு பாவி மனம் திரும்புதலை முன்னிட்டு விண்ணகத்துக்கு அப்பேற்பட்ட மகிழ்ச்சி உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தை இது, ஆண்டவருடைய வார்த்தை இது. எனவே கடவுள் நமக்கு சொல்லுகின்ற, இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், மனமாற்றம் பெறுங்கள். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், அப்படியே இன்னைக்கே மனசு மாற, நாளைக்கு கடவுளை மாற முடியுமா? நம்ம நினைப்போம், நம்ம அப்படி இன்னைக்கே என்ன பண்ணுறது, அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். கடவுள் விரும்புகிற காரியம் தான். உதாரணத்துக்கு ஒரு 10 சிகரெட் பிடிக்கிறேன்னு வச்சுக்கோமே, உதாரணத்தான் சொல்கிறேன். ஒரு 10 சிகரெட் பிடிக்கிறேன், ஒரு 8 பிடி, 2 ஆண்டவருக்காக விடு. கொஞ்ச காலம் போட்டோம், 6 சிகரெட்டு பிடி, ஒரு 2 ஆண்டவருக்காக விடு. இப்படியே படிப்படியாக என்ன பண்ணி ஆண்டவர் பக்கம் நெருங்கி, அப்படியே டாலும் அப்படியே இன்னைக்கு வாசகம் கேட்டோம் பிரதர், இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நடக்காது. இதுவும் ஆண்டவருக்கு தெரியும், இதுவும் ஆண்டவருக்கு தெரியும். சர்களே, நாம் கிறிஸ்தவர்களாக நாம், அது நம்ம அந்த வார்த்தையை சேர்த்துக்கணும். நாம இல்லையா, கடவுளுக்கு சாட்சியாக நம்மை பார்த்து பிற சகோதர சகோதரிகள் இல்லையா, நம்மை பார்த்து அவர்கள் மனம் மாற வேண்டும். ஏசு வார்த்தை பாருங்க, நீங்கள் என் சாட்சிகள்னு சொல்றாரு. நீங்க என் பிள்ளைங்க, நீங்க என் சாட்சிங்க. உங்களை பார்த்து என்ன பண்ணணும், பிறர் நல்வழியில பின்பற்றணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், முதல்ல நீங்கள் மனம் மாறி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை பற்றிய செய்தியை பறைசாற்றுங்கள். அந்த பறைசாற்றுதல் வழியாக இந்த உலகம் நல்வழிப்படும் என்று நான் சொல்றேன். சொல்களே, நாமெல்லாம் ஆண்டவருடைய சாட்சிகள். எனவே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, நாம் பெறுகின்ற மனமாற்றம், நாம் பறைசாற்றுகின்ற ஆண்டவருடைய செயல், ஆண்டவருடைய திருநாமம் அனைத்து மக்கள் நல்வழிப்படுத்தும். எனவே முதல்ல நாம் என்ன பண்ணுவோம், மனசு மாறுவோம். இந்த மனமாற்றம் பற்றி நிறைய பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. உயிர்ப்பின் காலத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம இந்த உயிர்ப்பின் காலத்திலேயே எண்கிழமை இது இல்லையா, இந்த உயிர்ப்பின் காலத்திலேயே நிறைய வசனங்கள் பைபிள் இருக்கு பாருங்க. லூக்கா 1:16, திருத்தூதர் பணி 9:35, திருத்தூதர் பணி 14:15. இங்கே பாருங்க பார்ப்போம். அந்த என்ன சொல்ற, நீங்கள் சாட்சிகள், நீங்கள் சாட்சியா இருங்க. அப்படின்னா அர்த்தம், நீங்கள் முதல் மனசு மாறுங்க, நீங்களும் நல்வழி வாங்க, ஃபஸ்ட்டு வாங்க என்று நம்மை ஆண்டவர் உந்தி தள்ளுறாரு. உங்களை பார்த்து தான் பிறர் மனசு மாறுவாங்க என்று. மனமாற்றம் பெறவும் பிறரையும் மனமாற்றம் அடைய செய்வோம்.